Welcome student, class 8 science unit 13 water part 4b potable water lesson la ungalku learning objectives understand the importance, properties and uses of water, write the chemical equation for the reaction of water, explain water treatment method, discuss about different methods of softening water, know about the causes and consequences of water pollution, list out the ways by which water pollution may be controlled. இதெல்லாம் இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் மேப் வாட்டர் இந்த லெசனில் உங்களுக்கு 6 டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் காம்போசிஷன். வாட்டரோட காம்போசிஷன் வந்து ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் கேஸு சேர்ந்தது தான் நமக்கு வாட்டர்னு கிடைக்குது. எலக்ட்ராலைசிஸ் பண்ணும்போது வாட்டர் வழியாக நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆனோடு அண்டு கேத்தோடில் சம் கேஸஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ ஆனோடில் வந்து ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும், கேத்தோடில் வந்து ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அது ஹைட்ரஜன் கேஸுங்கிறத ஸ்ப்ளிண்ட்டை அது பக்கத்தில் கொண்டு போனோம்னா, ஒரு எரியிற குச்சியை நம்ம அது பக்கத்தில் கொண்டு போனோம்னு சொன்னால் ஹைட்ரஜன் கேஸாக இருந்தால் அது போப்புங்கிற சவுண்டு கேட்கும், ஆக்சிஜன் கேஸாக இருந்தால் அது பிரைட்டாக எரியும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வாட்டரில் வந்து ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் கேஸ் இன் வால்யூம் அப்படிங்கிறது 2:1 அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ரிப்பரேஷன் வந்து ஹென்ரி கேவண்டிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஒரு மெட்டலையும் ஒரு ஆசிடையும் சேர்த்தா ஹைட்ரஜன் கிடைக்கும், அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேரும்போது வாட்டர் கிடைக்குங்கிறத சொன்னாங்க. அடுத்தது லேபில் வந்து எப்படி ஆக்சிஜனாக ப்ரிப்பேர் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் வந்து அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடை யூஸ் பண்ணி அதில் உள்ள வாட்டரை ஃபுல்லாக ஹைட்ரஜன் கேஸை உள்ளே அனுப்பும்போது அந்த வாட்டர் இருந்தால் அதை உறிஞ்சி எடுத்துரும். அது ட்ரை ஹைட்ரஜன் கேஸாக வரும்போது நம்ம வெளியிலேருந்து ஏர் சப்ளை பண்ணும்போது அது எரியும். அப்போ அந்த பக்கத்தில் வந்து கோல்டு வாட்டர் அந்த ஃப்ளாஸ்கில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸும் அந்த ஏரும் மிக்ஸ் ஆகும்போது எரிய ஆரம்பிக்கும். அப்போ கோல்டு வாட்டர் ப்ளஸ் அந்த ஃபயர் சேரும்போது நம்ம ட்ராப்பாக வந்து டிஸ்டில்டு வாட்டர் நமக்கு கிடைக்குங்கிறத லேப் ப்ரிப்ரேஷனில் பார்த்தோம். செகண்ட் டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு 2 வீடியோ போட்டோம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து 8 டாபிக்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நேச்சரில் வந்து ஏர் கிளியராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ், ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ், வாட்டரோட டென்சிட்டி வந்து 0 to 4ல் ஒரு பெரிய வித்தையை காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொன்னால் ஐஸில் நம்ம தெர்மாமீட்டர் வச்சு ஹீட்டு சப்ளை பண்ணும்போது எல்லா ஐஸும் மெல்ட் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணும் சொல்லி பார்த்தோம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறதுல வாட்டரில் தெர்மாமீட்டரை வச்சு நம்ம ஹீட்டு சப்ளை பண்ணும்போது 100 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் தெர்மாமீட்டரில் ரீடிங்ஸ் ஏறவே ஏறாது. ஏன்னு சொன்னால் எல்லா வாட்டரும் வந்து வேப்பராக ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் 1 கிராம் வாட்டரை எடுத்து 1 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 1 கலோரி தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அது லிட்மஸ் பேப்பரோட ரியாக்ட் பண்ணாது, வாட்டர் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும், அது மேக்ஸிமம் வந்து கேட்டலிஸ்டாக ரியாக்ட் பண்ணும். கேட்டலிசிஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணி விடுமே தவிர இது பார்ட்டிசிபேட் பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தோம். ரியாக்ஷன் வித் மெட்டலில் வந்து வாட்டர் ப்ளஸ் மெட்டல் சேரும்போது நமக்கு பேஸும் ஒரு ஹைட்ரஜனும் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இது நான் மெட்டல்லையும் ரியாக்ட் பண்ணும். அப்போது வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ணாத ஒரே மெட்டல் எதுன்னு சொன்னால் காப்பர் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததான் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறது தான் 3rd டாபிக். யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொன்னால் வாட்டரில் வந்து சாலிடாக இருக்கக்கூடியதை உள்ளே போட்டாலும், லிக்யூடாக இருக்கக்கூடிய ஹனி, மில்க் இதை உள்ளே சேர்த்தாலும், கேஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஹைட்ரஜனை உள்ளே விட்டாலும் அது வந்து கரைச்சிடும். அதனால வாட்டர் இஸ் ஏ யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததான் வந்து 4th டாபிக் போர்ட்டபிள் வாட்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் போன வீடியோவில் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பியூரிஃபிகேஷனும் நம்ம பார்த்தோம். போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொன்னால் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அதில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ இம்ப்யூரிட்டிஸோ இருக்கக்கூடாது. இதில் வந்து ஆனால் கொஞ்சம் மினரல்ஸு, சால்ட்டு இதெல்லாம் இருக்கலாம். அப்படி இருந்தால் அது வந்து போர்ட்டபிள் வாட்டர்னு சொன்னோம். பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால்
பியூரிஃபிகேஷனுக்கு வந்து கியூஆர் கோடு லிங்க் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் அந்த பிளான்ட்டில் வந்து எப்படி பியூரிஃபை பண்ணி கவர்மெண்ட் வந்து வீட்டுக்கு வீடு வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து செடிமெண்டேஷன். அப்போ ரிவர்லேருந்து வரக்கூடிய வாட்டரை வந்து அந்த டேங்க்குக்கு அனுப்புவாங்க. அங்கே கீழே வந்து அழுக்கெல்லாம் செட்டில் ஆகும். அதனால தான் செடிமெண்டேஷன்னு சொல்கிறோம். அந்த செட்டில் ஆகிறதுக்கு பொட்டாஷ் ஆலம் வந்து நம்ம சேர்க்கலாம். அடுத்ததான் ஃபில்ட்ரேஷன் டேங்க்குக்கு அனுப்பும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரேவல், சாண்ட், பெபிள்ஸு, சார்கோல், காங்க்ரீட் இது வழியாக வந்து அது ஃபில்டர் ஆகி வரும். அடுத்தது வந்து குளோரினேஷன் டேங்க்குக்கு அனுப்புவோம். அங்கே குளோரின் சிலிண்டர்லேருந்து குளோரின் வந்து சப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்து தான் அது வந்து வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை வந்து பாயில் பண்ணியோ இல்லை ஆர்ஓ வாட்டர் மாதிரி கனெக்ஷன் கொடுத்தோ நம்ம வந்து பியூரிஃபை பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் வந்து நம்ம எதாயாவது சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னால் தண்ணி சுத்தமாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம அந்த கொஸ்டினை கேட்குறோம். அப்போது ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டருங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹார்ட்னஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் நீரினுடைய கடினத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் டிசால்விங் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது இட் மே பி a salt, impurities or minerals. We use soaps and detergent to wash cloth. நம்ம துணி துவைக்கிறதுக்கு சோப்பும் டிடர்ஜென்ட்டும் யூஸ் பண்ணுறோம். They form lather with water that quickens the process of removal of dirt from the cloth. They form lather அப்படின்னு சொன்னால் நுரையை வந்து கொடுக்கும். நம்ம வந்து சோப்பு இல்லைன்னா டிடர்ஜென்ட் வந்து துணி துவைக்கும் போது அது அதிகமான அந்த நுரை கொடுக்கும். அந்த நுரை தான் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணும். வாட்டர் கண்டைன்ஸ் a number of dissolved salt and minerals. When these salts are present in very small quantities in water, it is called soft water. அப்போ வாட்டரில் வந்து நிறைய டிசால்வ்டு குவான்டிட்டிஸ் இருக்குது. சால்ட்டு, மினரல்ஸ் எல்லாம் அது குறைவாக இருந்தால் அதை சாஃப்ட் வாட்டர்னு சொல்கிறோம். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஹார்ட் வாட்டர்னு சொல்கிறோம். குறைவாக இருந்துச்சுன்னா சோப்பு மட்டும் போட்டாலே போதும், நமக்கு நல்ல நுரை வந்துடும். திஸ் வாட்டர் சோப்ஸ் ஆர் டிடர்ஜென்ட்ஸ் ஃபார்ம் லேதர் ஈஸிலி. அதனால் அது ஈஸியாக நுரைய கொடுக்கும். சம்டைம்ஸ் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வாட்டர் இன் சச் large quantity that soaps or detergents form a thick precipitate called scum instead of forming lather. அப்போ மினரல்ஸும் சால்ட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சோப்பு அண்டு டிடர்ஜென்ட் வந்து நுரைய கொடுக்கறதுக்கு பதிலாக அதுவே ஒரு ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரை தான் நம்ம வந்து ஸ்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கரை, அந்த துணியில் வந்து அதுவே ஒரு கரையாக படிய ஆரம்பிச்சிடும். திஸ் மேக்ஸ் த ரிமூவல் ஆஃப் டர்ட் ஃபர்தர் டிஃபிகல்ட். அப்போ அந்த கரையை ரிமூவ் பண்ணுறதே இன்னும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா துணியோடையும் சேர்த்து ஒயிட் கலர் பனியனை நம்ம போட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப கரையாக இருக்கும். Such water is called hard water. Hardness of water is due to the presence of dissolved salts of calcium and magnesium. அந்த hardness of water, அந்த வாட்டரோட உப்புத்தன்மைக்கு மிக அதிக காரணமாக இருக்கிறது கால்சியமும் மெக்னீஷியமும். அந்த மெக்னீஷியத்தோட சால்ட் அதில் கலந்துருக்கு. Hardness may be temporary or permanent. Temporary hardness is due to the presence of carbonate and bicarbonate salts of calcium and magnesium. அப்போ ஹார்ட்னஸ்ங்கிறது டெம்பரவரி பெர்மனண்ட்டுன்னு இருக்குது. டெம்பரவரி ஹார்ட்னஸ்ன்னு சொன்னால் அது கால்சியம் கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், இல்லைனா மெக்னீஷியம் கார்பனேட், இல்லைனா மெக்னீஷியம் பைகார்பனேட்டுங்கிற சால்ட்டாக அதில் இருக்கலாம். அண்ட் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ரிசல்ட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைட் அண்ட் சல்ஃபேட் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்டு மெக்னீஷியம். அப்போ பெர்மனண்ட்டாகவே அந்த ஏரியாவில் கிடைக்கிற தண்ணி வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டரில் வந்து குளோரைடு இல்லைன்னா சல்ஃபேட், அதாவது கால்சியம் குளோரைடு, கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் குளோரைடு, மெக்னீஷியம் சல்ஃபேட்டுங்கிறது கிடைக்கும். இது நம்ம ஒரு சினிமாலேயே பார்த்துருக்கலாம். தண்ணிக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, அதனால அவங்க காதில் வந்து மருந்து ஊற்றிக்கிறது, இதெல்லாம் நமக்கு நிறைய சினிமாலேயே பார்த்துருக்கோம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹார்ட் வாட்டர். இட் இஸ் நாட் குட் ஃபார் வாஷிங் கிளாத். இட் ஃபார்ம்ஸ் ஸ்கம் வித் சோப் அண்ட் டிடர்ஜென்ட் விச் மேக்ஸ் த சோப் ineffective and also spoils the cloths further. அப்போ இந்த உப்பு தண்ணியில் நம்ம துணி துவைச்சோம்னு சொன்னால் அது துணியிலேயே கரையை ஏற்படுத்தி கொடுக்கும். சோப்பும் அதில் வந்து எஃபெக்டிவாக ஆக்ட் பண்ண முடியாது, துணியை வீணாக்கிடும். இட் டேமேஜஸ் த யூட்டன்சில்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் இன் விச் இட் இஸ் ஸ்டோர்டு அண்ட் ஃபார்ம்ஸ் எ
ஹார்ட் லேயர். அப்போ பாத்திரங்களை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதாவது இப்போ தண்ணி பிடிச்சு வைக்கிற பாத்திரத்தோட கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரம் மாதிரி படியும். உங்கள் இட்லி பானை, குக்கர் இதில் எல்லாம் மெயினாக நல்லாவே தெரியும். ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாத்திரங்கள், அப்புறம் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய கப்பு, வாளி இதெல்லாம் பார்த்தாலே அந்த வீட்டில் கிடைக்கிறது வந்து சாஃப்ட் வாட்டரா ஹார்டு வாட்டராங்கிறத அதை வச்சே நம்ம சொல்லிடலாம். It forms scales on the machine parts used in industries and decreases their efficiency. அப்போ அது மெஷின் பார்ட்ஸில் இப்போ நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெஷின் பார்ட்ஸையே வந்து அது வீணாக்கிடும். இட் ஃபார்ம்ஸ் ஸ்கேல்ஸ். இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஸ்கேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டை வந்து இது எப்படி வந்து வீணாக்கியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். It results in stomach ailments if consumed for a long period. இப்போ இந்த மாதிரி தண்ணியை நம்ம குடித்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து வயிற்று வலி, ailments அப்படிங்கிறது வந்து டிசீசஸ், நோய்கள் வந்து நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. Activity 6. Take samples of water from different sources like a tube well, a lake, pond or river. இந்த போர் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து லேக், பாண்ட் ஆர் ரிவர், குளம், இந்த மாதிரி லேக்னா ஏரி, இதுலேருந்துலாம் நம்ம தண்ணி எடுத்து ஒவ்வொன்றிலையும் pour equal quantities of each sample of water into different test tube. வேறு test tubeல கொஞ்சம் ஊற்றணும். measure the height of water in each test tube with a scale. எல்லா இதுலேயுமே வந்து ஹைட் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கணும். add 1 or 2 drops of liquid soap to each test tube. ஒன்றுத்துலேயும் லிக்விட் சோப்பை ஊற்றி நல்லா ஷேக் பண்ணணும். test tube 5 times and observe the height of the lather in each sample. நல்லா 5 times வந்து அதை ஷேக் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் எந்த சாம்பிளில் வந்து லேதர் நுரை வந்து அதிகமாக இருக்கும். record your observations in the table. which water is soft, which water is hard, can you say why? எது சாஃப்டாக இருக்கும், எது ஹார்டாக இருக்கும், ஏன் அப்படிங்கிறத ரீசன் கேட்குறாங்க. இப்போ முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க துணியை அவங்களே வாஷ் பண்ணிக்கிறதுனால கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வாஷ் பண்ணுறதே கிடையாது. வீட்டில் பேரண்ட்டு வாஷிங் மிஷினில் தான் போடுறாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளே செல்ஃபாக துணி துவைச்சி பார்த்தா தான் எந்த தண்ணியில் அது நல்ல ஒரு நுரைய கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ரிவர் வாட்டரில் தான் அது கொடுக்கும். அடுத்ததாக பி பார்ட். பி ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ். அப்போ ஹார்ட்னஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஃபாலோட் டு ரிமூவ் த ஹார்ட்னஸ் ஃப்ரம் வாட்டர் டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் டெம்பரவரி ஹார்ட்னஸ் ஆர் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ். அப்போது வாட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்னஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் வேறு மெத்தடு மூலமாக. அது டெம்பரவரி ஹார்ட்னஸாக பெர்மனண்ட் ஹார்ட்னஸான்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாயிலிங். டெம்பரவரி ஹார்ட்னஸ் இஸ் ஈஸிலி ரிமூவ்டு ஃப்ரம் வாட்டர் பை பாயிலிங். பாயில் பண்ணுறது மூலமாக நம்மளால் டெம்பரவரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண முடியும். when heated, calcium hydrogen carbonate decomposes producing insoluble calcium carbonate. அப்போது calcium hydrogen carbonate வந்து decompose எப்படி சிதைவடையுது அப்படின்னு சொன்னால் calcium carbonate அதுவும் insoluble-ஆக இருக்கும், கரையாது. the insoluble carbonate are then filtered and removed from water. அதை ஃபில்டர் பண்ணி insoluble-ஆக இருக்கக்கூடிய calcium carbonate நம்ம ரிமூவ் பண்ண முடியும். this makes the hard water soft and fit for use. அப்போ இந்த மெத்தடில் ஹார்ட் வாட்டரை நம்ம சாஃப்டாக மாற்றலாம். அப்போ டெம்பரவரி மெரி அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கால்சியம் அண்டு மெக்னீஷியத்தோட கார்பனேட் இல்லைன்னா பைகார்பனேட்டாக இருந்தால் அது வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பாயில் பண்ணோன்னா அது வந்து இன்சாலிபிள் கால்சியம் கார்பனேட்டை கொடுக்கும். அந்த இன்சாலிபிள் கால்சியம் கார்பனேட் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது சாஃப்ட் வாட்டராக ஆகிடுது. Adding washing soda. Washing soda is used to remove permanent hardness of water. அப்போ washing sodaவை யூஸ் பண்ணி நம்ம permanent hardness-ஐ வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். Chloride and sulfate salt of calcium and magnesium தான் நம்ம வந்து permanent hardness அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது கூட நம்ம வாஷிங் சோடாவை சேர்க்கும்போது நமக்கு திரும்ப insoluble carbonate கிடைக்கும். These insoluble carbonate are removed by filtration. filtration மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். வாஷிங் சோடா அப்படிங்கிறது வந்து சோடியம் கார்பனேட் Na2CO3. இது நம்ம யூனிட் 9ல் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறதுல நம்ம படிச்சிருக்கோம்.
Ion exchange. Another method used to remove the hardness of water is to pass it through a column of ion exchange resins where calcium and magnesium ions get replaced by sodium ion. அப்போ ion exchangeல இந்த வாட்டரை கொண்டு போய் விட்டு சொன்னால் அந்த கால்சியம் மெக்னீஷியம் அயானை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சோடியம் அந்த இடத்துல போய் உட்காரும். திஸ் கன்வெர்ட்ஸ் ஹார்ட் வாட்டர் இன்ட்டு சாஃப்ட் வாட்டர். அது மூலமாகவும் நம்ம ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்ற முடியும். அப்போது டெம்பரவரியாக இருந்தால் பாயிலிங் பண்ணலாம். பெர்மனண்ட்டாக ஹார்ட்னஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் வாஷிங் சோடா வந்து ஆட் பண்ணலாம். அடுத்தது அயான் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும் பண்ணலாம். டிஸ்டிலேஷன். Temporary and permanent hardness both can be removed by the method of distillation. Distillation method la temporary permanent ரெண்டு hardness of water யும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். டெம்பரவரி அண்ட் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் ரெண்டுமே வந்து டிஸ்டிலேஷன் மெத்தடில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். த வாட்டர் அப்டைன்ட் ஆஃப்டர் டிஸ்டிலேஷன் இஸ் கால்டு டிஸ்டில்டு வாட்டர். அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்கிறோம். இட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஏற்கனவே இந்த ஒரு டிசால்வ்டு சால்ட்டு இருக்கவே இருக்காது, மினரல்ஸும் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Do you know distilled water and boiled water have no taste. எந்த வாட்டருக்குமே வந்து டேஸ்ட் இருக்காது. The pleasant taste of drinking water is due to the presence of dissolved substances which include air, carbon dioxide, minerals. அப்போ நம்ம வாட்டர் குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் தெரியுது அப்படின்னு சொன்னால் அதில் அது கலந்துருக்கக்கூடிய ஏர், கார்பன் டை ஆக்சைடு, மினரல்ஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வாட்டரில் வந்து சால்ட்டு, மினரல்ஸ் அதிகமாக கலந்துருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹார்டு வாட்டரோட நம்ம வந்து இந்த மாதிரி லிக்யூட் சோப்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நமக்கு ஃபோம் கொடுக்குது, லேதர் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி லிக்யூடு சோப்பை வந்து இந்த மாதிரி ரெயின் வாட்டர்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் வாட்டரில் கலக்கும்போது நமக்கு ஃபோம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு வாஷ் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ ஹார்ட் வாட்டர்னால நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏ பார்ட்டில் பார்த்தோம். பிங்கிற பார்ட்டில் ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸை வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸ், பெர்மனண்ட் ஹார்ட்னஸ்ன்னு இருக்குது. டெம்பரவரி ஹார்ட்னஸ் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கால்சியம் மெக்னீஷியத்தோட கார்பனேட், பைகார்பனேட் சால்ட் இருக்கும். பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டரில் கால்சியம் மெக்னீஷியத்தோட குளோரைடு இல்லைனா சல்ஃபேட் சால்ட்டு வந்து அதில் இருக்கும். இப்போ ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஹார்ட்னஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிலிங் பார்த்தோம். அந்த பாயிலிங்கிறது வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ நமக்கு வந்து இன்சால்யூபிள் கார்பனேட் கிடைக்கும், அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வாஷிங் சோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட்டை அதில் நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் அதுலேயும் நமக்கு வந்து இன்சால்யூபிள் கார்பனேட் கிடைக்கும், அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இந்த வாஷிங் சோடாங்கிறது பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தேர்டு மெத்தட் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி பார்த்தோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், கால்சியத்தை அயானை ரிமூவ் பண்ணிவிட்டு சோடியம் அந்த இடத்த போய் ஆக்குபை பண்ணுன்னு பார்த்தோம். டிஸ்டிலேஷனுங்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா அது டெம்பரவரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டராக இருந்தாலும் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டராக இருந்தாலும் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி பியூர் வாட்டராக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வாட்டர் பொல்யூஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.